ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய எஸ்டிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்டிமேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் தெரியக்கூடிய பிளானுக்கு தான் நம்ம எஸ்டிமேஷன் போட போகிறோம், டீட்டெயில் எஸ்டிமேஷன் போட போகிறோம். இந்த டீட்டெயில் எஸ்டிமேஷனில் என்னென்ன இருக்குன்னா எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே இந்த டீட்டெயில் எஸ்டிமேட்டில் இருக்கும். டீட்டெயில் எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேஷனாக இருந்தாலும் சரி, லம்சம் எஸ்டிமேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா எஸ்டிமேஷனுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். எல்லாமே மீட்டர் லெவலில் தான் பார்ப்போம். ஏன்னா ஃபீட் லெவலுங்கிறப்ப ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ன்னு சேஞ்சஸ் ஆகி வரனால நமக்கு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையா வந்துடும். ஸோ எல்லாத்துமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சு மீட்டர் லெவலில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் எஸ்டிமேஷன் கரெக்டாக அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும் நமக்கு. எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோமோ அதே ஸ்டெப்லேயே எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ்ஸிங் ஆகாமல் கரெக்டாக எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிட் கோடை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். அதாவது மீட்டர் கியூப் வர இடத்துல மீட்டர் கியூப் தான் யூஸ் பண்ணணும், மீட்டர் ஸ்கொயர் இடத்துல மீட்டர் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த யூனிட் யூஸ் பண்ணணுமோ அந்த யூனிட்டை யூஸ் பண்ணிக்கணும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா எர்த் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எர்த் ஒர்க்குக்கு எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். எர்த் ஒர்க் எந்தெந்த இடத்துலலாம் பண்ணுவோன்னா டைபீம் வர்றதுக்கும் பாட்டத்துலையும் பில்லர் வர இடத்துலையும் தான் எர்த் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வால் ஆல் அரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். 1 அப்படிங்கிறது குவான்டிட்டி, 42.89 அப்படிங்கிறது அந்த வால் ரவுண்டோட டோட்டல் லென்த்து. அதுக்கப்புறம் 0.45 அப்படிங்கிறது அகலம், 0.23 அப்படிங்கிறது உயரம். இது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4.44 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் காலம், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்னா 10 நம்பர் ஆஃப் காலம். அதோட அகலம் 1.22, நீளம் 1.22, உயரம் 1.83. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 27.24 அப்படின்னு வருது. இதுதான் காலத்துக்குள்ளே எர்த் ஒர்க். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 31.68. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 32 m³ அப்படின்னு வந்துடுது. ஏன் m³ போடுறோம் அப்படின்னா லென்த்து, பிரெத்து, டெப்த்து மூணுமே இருக்கனால m³ அப்படின்னு போட்டுடுறோம். இதுதான் எர்த் ஒர்க்குள்ள டோட்டல் குவான்டிட்டி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு எதுக்கு எஸ்டிமேட் பார்க்க போகிறோம்னா சப்ளைங் அண்ட் ஃபில்லிங் இன் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் வித் கிளியர் ரிவர் சாண்ட் அண்ட் கிராவல். அதாவது பேஸ்மெண்ட்குள்ளேயும் ஃபவுண்டேஷனுக்குள்ளேயும் எவ்வளோ கிராவல் அண்ட் சாண்ட் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வால் ஆல் ரவுண்டு அப்படிங்கிறது எர்த் ஒர்க் பண்ணக்கூடிய அதே சைஸ் தான் வரும். ஆனால் டெப்த்து மட்டும் இதில் கம்மியாக இருக்கும். 0.15 மீட்டர் தான் டெப்த்து. அது எல்லாத்தையுமே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா 2.90. அதுக்கப்புறம் காலமும் அதே குவான்டிட்டி தான் வரும். அதுக்கும் டெப்த்து மட்டும் சேஞ்சஸ் ஆகும். 0.15 அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறப்ப 2.23. பேஸ்மெண்ட்னா என்னென்னா டோட்டலாக எவ்வளோ ஏரியா நம்ம பில்டிங் பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாங்கிறது தான் 51.18. ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறப்ப 0.61, அதாவது 2 feet. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 36.35 வருது. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஒரு பாயிண்ட் போட்டிருப்போம். அது என்ன ரிடக்ஷன்னா நம்ம மெயின் வால் பிரிக் ஒர்க் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல கிராவலோ இல்லை சாண்டோ ஃபில் பண்ண மாட்டோம். அதை டிடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் டிடக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த மெயின் வால் எவ்வளோ வருது, அந்த ஹைட் எவ்வளோ வரும்னா 0.61. அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா 6.02. அந்த ஃபஸ்ட்டு வந்த டோட்டல் குவான்டிட்டிலேருந்து இந்த 6.02 மைனஸ் பண்ணிட்டோம்னா 30.33. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 m³ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் வந்து கிராவல் ஃபில் பண்ணக்கூடிய எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிற எஸ்டிமேஷன். அதுக்கப்புறம் சிசி 1:5:10, அதாவது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
அதே தான் வால் ஆல் அரவுண்டு காலம் பேஸ்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இந்த டிடக்ஷன் மட்டும் அதில் வந்து 0.61 போட்டிருப்போம். இதில் எவ்வளோ ஃபில் பண்ணோம்னா 0.15 தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ 0.15 மட்டும் டெக்ட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டாக 12.52 வருது. அதை ரவுண்ட் அப் பண்ணி 13 m³ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் எவ்வளோ டோட்டலாக பிரிக் ஒர்க் கட்டு வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் தனியாக, மெயின் வால் தனியாக, பேரப்பாட் வால் தனியாக இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் ஒன் சைடு மட்டும்தான் பிளாஸ்டரிங் பண்ணுவோம். இந்த இதை வச்சு தான் நம்ம பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பேஸ்மெண்ட் தனியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மெயின் வாலில் மட்டும்தான் விண்டோ, மெயின் டோர் அப்படின்னு சொல்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக மெயின் வாலை தனியாகவும் பேரப்பட் வாலில் டபுள் சைடுமே பிளாஸ்டரிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். சேம் மெத்தடில் தான் லென்த்து பிரெத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிடெக்ஷனில் மெயின் டோர் என்ன வருது, எத்தனை நம்பர் வருது அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் காங்கிரீட் இந்த இடத்துல தான் ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலத்துக்குள்ளே மேட்டு, அதுக்கப்புறம் காலம் ஸ்லோப்பு, அடுத்து காலம் லிண்டல் கிரேடு பீம் சன்சேடு ரூஃப்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதுக்கும் m³ தான் வரும். அதுக்கப்புறம் 6th பாயிண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோ டோர்லாம் எத்தனை நம்பர் குவான்டிட்டி, வுட்லாம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். மெயின் டோர் எத்தனை நம்பர் ஆஃப் மெயின் டோர் இருக்குது, டோர் எத்தனை நம்பர் இருக்குது, டோர் 1 எவ்வளோ இருக்குது, விண்டோ எவ்வளோ இருக்குது, விண்டோ 1 இருக்குது, வென்டிலேட்டர் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி தனியாக போட்டுட்டு அது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே பாயிண்ட் வந்துடும். இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா வுட்டை பொறுத்தளவு லென்த்து பிரெத்து ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு மீட்டர் ஸ்கொயரில் வந்துடும். அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் வித் சிமெண்ட் மார்ட்டர் 1:5 பிளாஸ்டரிங் பண்ணுறது, அதாவது வாலுக்கெலாம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டரிங் வருதோ அதை பார்க்குறோம். ஆல் வால் அதாவது மெயின் வால் எவ்வளோனா டபுள் சைடுமே பூசுவோம். ஸோ 2ன்னு போட்டிருக்கோம். வாலோட டோட்டல் லென்த் எவ்வளோனா 42.89. வாலோட ஹைட்டு வந்து 3.05. நெக்ஸ்ட்டு பேரப்பட் வால். பேரப்பட் வால்னால் கைப்பிடி சவறு. அதுக்கு எவ்வளோ வருதுன்னா சுற்றி அவுட்ரு பேரப்பட் வாலும் அதோட ஹைட்டு வந்து 0.75 வரும். பேஸ்மெண்ட்டும் அதே தான் வரும். டிடக்ஷன் எவ்வளோ, என்னென்ன டிடக்ஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் வாலில் தான் டிடக்ஷன் வரும். அது எந்த டிடக்ஷன்னா மேலே ப்ரொவைடிங் அண்ட் ஃபிக்ஸிங் விண்டோ அண்ட் டோர்னு போட்டிருக்கோம்ல அந்த 17 மட்டும்தான் டிடக்ஷனு. ஸோ 340.81 மைனஸ் 17 போட்டோம் அப்படின்னா 323.81. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 324. பிளாஸ்டரிங் வந்து லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ மீட்டர் ஸ்கொயரில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபினிஷிங் தி எக்ஸ்போஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்சிசி ஒர்க், அதாவது ஆர்சிசி சீலிங் பூச்சிக்கு தான் இந்த ஆர்சிசி ஒர்க்குன்னு போட்டிருக்கோம் ஃபினிஷிங்னு. அது டோட்டல் ஏரியா தான். டோட்டல் ஏரியா டிடக்ஷன் எது வரும்னா வால் உள்ள இடம் மட்டும் தான் டிடக்ஷனு. டோட்டல் ஏரியா மைனஸ் வால் ஏரியா போட்டோன்னா சர்ஃபேஸ் பூச்சியோட எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு கிடச்சிரும். எவ்வளோ சர்ஃபேஸ் பூச்சிருமோ அதே லெவல் தான் டைல்ஸ் ஒட்டுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். வெதரிங் கோர்ஸில் எதுன்னா டோட்டல் ஏரியா மைனஸ் பேரப்பட் வால் ஏரியா போட்டோம் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் 2 coats ஃப்ரம் நியூ அயன் ஒர்க் வித் ரெடி மிக்ஸ்டு எனாமல் பெயிண்ட் அண்ட் அப்ரூவ்ட் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னென்னா நம்மளோட விண்டோ அண்டு எனாமல் ஒர்க்கில் எந்தெந்த இடத்துல பெயிண்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த பெயிண்டிங் 2 coats அப்படின்னு சொல்லி போடுறோம். அது எவ்வளோ இருக்குன்னா நம்ம விண்டோட லெவலில் 2.5 1:2.5 நமக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா அந்த இதில் வந்துக்கும். நம்ம டிடெக்ஷன் பண்ணுறப்ப அந்த எவ்வளோ வேல்யூ வந்துச்சோ அதே வேல்யூ தான் இந்த 17ங்கிறது. 2.5ங்கிறது வந்து அந்த ஈஸ்ட் வேல்யூ 2.5, அதோட 2.5 மடங்கு வந்து கூட இருக்கும். அதை நம்ம போட்டோம்னா ரவுண்ட் அப் பண்ணி 43 அப்படின்னு சொல்லி வருது. பேலன்ஸ் உள்ள ஒயிட் வாஷிங், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், போர்வெல் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம வந்து ஒரு அக்யூட்டான வேல்யூ சொல்ல முடியாது. ஸோ நம்ம லம்சமான வேல்யூவாக இது பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேர் கேஸ் ஒர்க்குமே நம்ம லம்சமாக தான் சொல்லிக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த 15 பாயிண்ட்ஸ்னால் பேசிக்காக எல்லா எஸ்டிமேஷன்லையுமே பங்கு பெறக்கூடிய 15 பாயிண்ட்ஸ்.
பேலன்ஸ் எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதையுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் டீடைல் எஸ்டிமேஷன் போடுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.